ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இடியாப்பம் நிறைய பேர் செஞ்சு வீடியோ போட்டிருந்தாங்க. நம்மளும் செஞ்சு பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அம்மா அரைச்சு கொடுத்துருந்த இடியாப்பம் மாவு தீரப்போகுது, கொஞ்சம் தான் இருந்தது. அதனால செம்பா இடியாப்பம் பொடின்னு இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்ததும் இருந்தது. 2 பேட்சாக பிரிச்சுக்கிட்டேன் சக்கரவள்ளி கிழங்கை மட்டும் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டோம்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. மசிச்சு வச்சிருந்த கிழங்குல பாதி எடுத்து 3/4 கப்புக்கும் கம்மியாக தான் அரிசி மாவு நான் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் பொடி உப்பு 1/4 கப் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் பக்குவம். கிழங்கு மட்டும் நல்லா மசிச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி பிழியும் போது சிரமம் இல்லாமல் அது பாட்டுக்கு வரும். இல்லைன்னா திப்பி திப்பியா அங்கங்கே நின்றுரும். இப்போ இது வேகிறதுக்குள்ளேயே அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அளவும் 3/4 கப்புக்கும் கம்மியாக தாங்க செம்பா இடியாப்பம் பொடி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக தாங்க தேவைப்பட்டுச்சு. தெளிச்சு தான் நான் இந்த மாவுக்கு சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு கொடுத்தா பெரியவனுக்கு பிடிக்கும். ஆனால் சின்னவனுக்கு காரமாக குழம்பு மாதிரி இருக்கணும். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?